லெட்ஸ் நாட் வேஸ்ட் அவர் precious டைம். நாங்க மியூச்சுவலா தான் பேசி முடிவு எடுத்திருக்கோம். மேம், சத்யா எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். சத்யா, நீங்க அவர் விருப்பப்படி செய்யுங்க மேடம். அர்ஜுன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சத்யா எனக்கு வேண்டான்னு சொல்றாரு. நீங்களும் அதே மாதிரி அர்ஜுன் எனக்கு வேண்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அது என் காதுல கேட்கணும். அப்பதான் நான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லு. என்ன சார், நீங்க அவங்கள தூண்டாதீங்க, பேசாம இருங்க. ஒரு உறவை வேண்டான்னு சொல்றது ஒரு ஆணுக்கு சுலபம். நீங்க இந்த சிச்சுவேஷனை மட்டும் பாக்குறீங்க. பெண்களால் அது முடியாது. இந்த முடிவு தன்னை மட்டும் இல்ல, ஒரு தலைமுறையே பாதிக்கும்னு அவ யோசிச்சா தப்பான முடிவு எடுக்கிறோன்னு அவ மனசுக்கு தெரியும். அதனால அவ பதறுவா. ஏன்னா அவ ஒரு தாய். மேடம், இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல மேடம். இது மியூச்சுவல் தானே. நீங்க தயவு செஞ்சு ஜட்ஜி கிட்ட பேசுங்க. நான் நாளைக்கே ஹியரிங் வந்துடுறேன். சட்டப்படி எங்களுக்கு எப்போ டிவோர்ஸ் கிடைக்குமோ அப்ப கிடைக்கட்டும். ஆனா என்னைக்கு இருந்தாலும் இதுதான் என்னோட இறுதியான உறுதியான முடிவு. அதுல எந்த மாற்றமும் வரவே வராது. மாற்றம் ஒன்றே மாறாதது அர்ஜுன். அது பொய்ன்னு இந்த டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அர்ஜுன், நான் உங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க விரும்புறேன். எதுக்கு? ஏன்னா நீங்க 2 பேரும் வெளிப்படையா சண்டை போட்டுக்கிட்டாலும், மியூச்சுவலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தாலும், இன்னும் ஆத்மார்த்தமா ஒருத்தர் நேசிக்கிறீங்க.